Hello everyone, welcome back to One Shot Series. So One Shot Seriesல பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சிம்பிளான ஒரு லெசன் தான். லெசனோட பேர் ஆட்டம். ஓகேவா? எல்லா லெசனுமே ரொம்ப சின்ன சின்ன லெசன். செகண்ட் வால்யூம் புக்கில் இருக்க எல்லா லெசனுமே ரொம்ப சின்ன சின்ன லெசன். நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க, டீசெண்டான ஒரு ஸ்கோர் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலிஃபென்ட் மட்டும் நடுத்தில் படிச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மார்க் வந்துடும். ஓகே, அந்த மாதிரி நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நல்ல ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ ஆட்டம் லெசன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். நம்மளுக்கு ஆட்டம் லெசனோட ஸ்டார்டிங்கே எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் மாடலில் தான் ஸ்டார்ட்டே ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் வராது. உங்களுக்கு ஸ்டார்டிங் எங்கே? ரூதர்ஃபோர்ட் மாடலில். ஸோ ரூதர்ஃபோர்ட் மாடலில் என்னென்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்ரிங். சரிங்களா? ஸோ யார் பண்ணுறாங்க அப்படின்னா 1911 ஜிஞ்சரும் மேடர்சனும் இவங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கன்னு யார் சொல்கிறா? ரூதர்ஃபோர்ட் சொல்கிறாரு. ரூதர்ஃபோர்ட் இவங்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேர், ஏன்னா இவங்க இவங்களோட ரிசர்ச் ஸ்காலர், ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரூதர்ஃபோர்ட் தான் இவங்களை கைட் பண்ணுறாரு. ஸோ கைட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாரு? போயிட்டு ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒன்றுமே கிடையாது. இதான் சார் செட்டப். ஆல்ஃபா பார்ட்டிகல் சோர்ஸ் எடுத்துக்க போகிறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் நத்திங் பட் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் மட்டுமே இருக்கிற ஒரு நியூக்ளியஸ். இப்போ ஹீலியமில் பார்த்தீங்கன்னாலும் இதே தானே இருக்கும். 2 புரோட்டான் 2 நியூட்ரான், அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்? இது போக இது இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஹீலியம்லேருந்து நான் சப்போஸ் இந்த 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன்னா He2+ சொன்னால் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ என்ன இருக்கும் சார்? 2 புரோட்டான் 2 நியூட்ரான். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் டபுள் அயனைஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொன்னால் அது என்னது? டபுள் அயனைஸ்ட் ஹீலியம் ஆட்டம்னு சொன்னால் இது நத்திங் பட் இதுன்னு உங்களோட ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறாங்க. இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு ஃபைலில் போயிட்டு பம்பார்ட் பண்ண வைக்க போகிறாங்க, இல்லைன்னா கொலைட் பண்ண வைக்க போகிறாங்க, இல்லைன்னா அனுப்ப போகிறாங்க. ஓகேவா? ஸோ பார்ட்டிக்கல் இந்த மாதிரி ரேயாக மட்டும்தான் போகணும், சுற்றி எல்லாம் போயிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இதை சுற்றி என்ன பண்ணுறாங்க? லெட் பிரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்க? லெட் பிரிக்ஸ். இந்த லெட் பிரிக்ஸ் என்ன பண்ணும்? பார்ட்டிக்கல் இந்த டைரக்ஷனில் மட்டும் போகணும், சுற்றி எங்கேயுமே போக விடாது. ஸோ பீம் பார்த்தீங்கன்னா ஒரு தின் ஃபாயில் வழியாக போகுது. இந்த திக்னஸ் ஆஃப் த கோல்டு ஃபைல் எவ்வளோ இருக்குன்னா இந்த அளவுக்கு தின்னான ஒரு கோல்டு ஃபைலை எடுக்கிறாங்க. சரிங்களா? வெளியில் வர பார்ட்டிக்கல் எங்கே போய் மோத போகுது, எங்கே போய் இடிக்குதுன்னு பார்க்குறதுக்கு சுற்றி என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் ஜிங்க் சல்ஃபேட்டை கோட் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த இடத்துல ஆல்ஃபா பார்ட்டிக்கல் படுதோ அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இதான் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப். சரிங்களா? ஸோ இதான் சார் பண்ணியிருக்காங்க. சோர்ஸ் எடுத்திருக்காங்க, சுற்றி என்ன பண்ணுறாங்க? லெட்டில் இருக்கிற பிக்ஸை வச்சுருக்காங்க. நீங்கள் சோர்ஸ் ஆஃப் ஆல்ஃபாபெட்டிக்லேருந்து போயிட்டு ஸ்க்ரீனில் பட போகுது. ஸ்க்ரீனில் எங்கே படுதோ அந்த இடத்துல வெளிச்சம் வரும். அதை உடனே இந்த டிடெக்டர் டிடெக்ட் பண்ணும். இதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? ஒரு 2-3 பாயிண்ட் சப்போர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் 2-3 பாயிண்ட்டை எழுதினா போதும். எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் என்ன, அவங்க பண்ண அப்சர்வேஷன் என்ன, அதுலேருந்து அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சார், நான் இப்போ கிளாஸில் இருக்கு. கிளாஸ் முடிஞ்சோன்னு கூப்பிட்டா ஓகேவா? இல்லை எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுறீங்களா சார்? ஓகே சார், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக கூட பண்ணுங்கள் சார். இல்லை நான் கிளாஸ் முடிச்சு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சாரி சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ எப்போயுமே பார்த்தோன்னா நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மொத்தமாக 3 பங்காக பிரிச்சுக்கோ. எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் என்ன? ஆல்ஃபா பார்ட்டிகல் சோர்ஸ் வைக்கிறாங்க, நடுவில் கோல்டு ஃபைல் வச்சுருக்காங்க, சுற்றி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, ஸ்க்ரீனை ஜிங்க் சல்ஃபேட் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்ன ரொம்ப முக்கியம். ஆல்மோஸ்ட், சரிங்களா, அந்த பர்சன்டேஜ் கொடுக்கலையே, சரி எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லிடுறேன். 99.86%. சரிங்களா? மொத்தம் இவங்க எத்தனை ஆல்ஃபா பார்ட்டிகல் அனுப்புகிறாங்களோ அதில் 99.86% ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் டீவியேஷன் பார்த்தோன்னா லெஸ் தென் 1 டிகிரி, 1 டிகிரியை விட கம்மியாக தான் சார் டீவியேட் ஆச்சு. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் நேராக போகிறாங்க, டீவியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே 0.14% ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல், இந்த நம்பர் மட்டும் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. 0.14% ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும்தான் 1 டிகிரியை விட அதிகமான டீவியேஷன் ஷோ பண்ணுறாங்க. 8000ல் 1 in
8000 8000 ஆல்ஃபா பார்ட்டிகல் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகுலர் டீவியேஷன் 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. கோடியில் 1 இல்லை மில்லியனில் 1 1 in மில்லியன். இது மில்லியன், இதுதான் மில்லியன். மில்லியன் ஆல்ஃபா பார்ட்டிகல் அனுப்பினா அதில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும்தான் 180 டிகிரியில் ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இதான் சார் அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. என்ன அப்சர்வ் பண்ணாங்க? ஆல்மோஸ்ட் எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகலுமே டீவியேஷன் இல்லாமல் போயிடுறான். ரொம்ப கம்மியான ஆல்ஃபா பார்ட்டிகல் தான். சரியா? இப்போ 0.14 பார்த்தோன்னா 1 டிகிரியை விட அதிகம் எல்லா டீவியேஷனுமே வரும். 90 டிகிரி டீவியேஷன், 180 டிகிரி டீவியேஷன், இது எல்லாமே இந்த 0.14% தான். அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகலுமே டீவியேஷன் இல்லாமல் போகிறாங்க. மிச்சம் கொஞ்சோண்டு ஆல்ஃபா பார்ட்டிகல் 0.14 மட்டும் தான் டீவியேட் ஆகுறாங்க. அதுவும் பார்த்தோன்னா மில்லியனில் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் தான் 180 டிகிரியில் ரிஃப்ளெக்ட் ஆகி வராங்க. சரிங்களா? இதிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நல்லா பாருங்கள். இதான் சார் கிராஃபு. இந்த கிராஃப்லேருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீவியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஆல்ஃபா பார்ட்டிகல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமாக டீவியேட் ஆகிற ஆல்ஃபா பார்ட்டிகளோட எண்ணிக்கை எப்படி இருக்குது? ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதிலிருந்து இவங்க சொன்ன விஷயம் என்ன? இதுலேருந்து இவங்க சொன்ன விஷயம் என்ன? ஸோ இதுலேருந்து அவங்க சொல்ல வர அவுட்புட் என்ன? அது ரொம்ப முக்கியம். இப்போ இதுலேருந்து அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகளுமே நேராக போகிறான், டீவியேஷனே இல்லை. ஆல்ஃபா பார்ட்டிகள் பூரா நேராக போயிருக்கான், டீவியேஷனே இல்லை. அப்போ டீவியேஷன் இல்லைன்னா அந்த ஆட்டம்குள்ளே நிறைய இடம் எம்டியாக இருக்குது. அதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். தென் த இன்க்ரீசிங் ஆல்ஃபா பார்ட்டிகள் கெட் இது இல்லை. ஓகே, ஸோ கன்க்ளூஷன் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் சரிங்களா எல்லாமே ஒரு குட்டியோண்டு இடத்துலையே சுருங்கிருக்கு. இந்த டிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், நம்ம யூஸ் பண்ண போகிறது கோல்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும் நியூக்ளியஸ்குள்ளே. அப்போ உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா சார்ஜும் எல்லா மாசும் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. அதோட பேர் தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதனால தான் நியூக்ளியஸ் இவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஒன் ஆஃப் த இது என்ன? எல்லா மாஸ் ஆஃப் த ஆட்டமும் எல்லா சார்ஜ் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த ஆட்டம் எங்கே இருக்குது? நியூக்ளியஸ்னு ஒரு குட்டி இடத்துல இருக்குது. சைஸ் ஆஃப் ஆட்டமை கம்பேர் பண்ணுறப்ப இந்த நியூக்ளியஸோட சைஸ் ரொம்ப 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 சின்னது. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்டி ஸ்பேஸ், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் atom is almost empty. Atom is almost empty. ஆட்டமில் இருக்கிற ஆல்மோஸ்ட் மொத்த ஸ்பேஸுமே எப்படியா தான் இருக்குது? எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா ஆட்டமில் இருக்கிற பூரா இடமுமே எம்டி. மாஸ் எல்லாம் எங்கே இருக்குது? குட்டியும் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ மூணா பிரிக்க சொன்னேன் பார்த்தியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? 3 பாயிண்டில் எப்படி நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை ரெடி பண்ணுறீங்க. எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகளை யூஸ் பண்ணுறீங்க, சுற்றி ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு ஃபைல் வச்சுருக்கீங்க. இவ்வளோ தான் சார். இதில் இந்த அவுட்கம் என்ன வந்துச்சு? ஆல்மோஸ்ட் 99.86% ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகள் வந்து அன்டிவியேட்டடாக போகிறாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன? சரி, போகிறாங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 0.14% ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் 1 டிகிரியை விட அதிகமான டிவிஷன் காட்டுறாங்க. 8000லேருந்து 10,000 ஆல்ஃபா பார்ட்டிகல்மா அதில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் 90 டிகிரி விட அதிகமாக டிவியேட் ஆகுது. 10 லட்சத்தில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும்தான் 180 டிகிரியில் டிவியேட் ஆகுது. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க? டிவியேஷன் நடக்குதுன்னு சொன்னால் அந்த நியூக்ளியஸ்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகளோட பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல்ஷன் ஷோ பண்ணுது. ஓகே, நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து அன்டிவியேட்டடாக போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஆட்டமில் வந்து ஆல்மோஸ்ட் ஆட்டம் ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்கும்.
மொத்த சார்ஜுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நியூக்ளியஸ்குள்ளே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா? இது எல்லாமே தான் அவங்க சொன்னாங்க. ஓகே, அடுத்து இதுலேருந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் 10⁻⁻15 இருக்கும். ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் 10⁻10 இருக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் ஆட்டம்க்கும் இதுக்கு ரேஷியோ எடுத்தோன்னா ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் பார்த்தோன்னா 10⁻5 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ்னு சொல்லலாமா? சரிங்களா? அதாவது நீங்கள் கையில் ஒரு கிரிக்கெட் பால் வச்சுருக்கீங்க. இந்த கிரிக்கெட் பால் தான் உங்கள் நியூக்ளியஸ்னு சொன்னால் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அளவுக்கு பெருசாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஸ்டேடியமில் பார்த்தோன்னா ஒரு பால், ஒரே ஒரு குட்டியோண்டு பால், அந்த குட்டியோண்டு பால் வந்து எவ்வளோ இடத்த ஆக்கிபை பண்ணணும்? ரொம்ப குட்டியாக. மிச்ச இடம் பூராமே பார்த்தோன்னா ஸ்டேடியமில் எவ்வளோ பெரிய இடம் இருக்கும்? ரொம்ப பெரிய இடம். அது பூராமே எம்டியாக தான் இருக்கும். இல்லை சார், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சப்போஸ் நான் ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் 1 மீட்டர்னு வச்சுக்கிறேன். சரியா? இதான் சார் குச்சி, இது 1 மீட்டர் குத்து மதிப்பா. இப்போ நான் இதை சுற்றுறேன்னா இப்போ எனக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்குதா இல்லையா? இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ? 1 மீட்டர். இதுதான் ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ்னு சொன்னால் ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் பார்த்தோன்னா 10⁻5 மீட்டர். 10⁻5 மீட்டர் வந்து 100 கிலோமீட்டர்னு சொல்லலாமா? அப்போ ரேடியஸ் வந்து நியூக்ளியஸ்னால் இவ்வளோ பெரிய சைட்டில் வச்சுருக்கேன்னா ஆட்டம் எவ்வளோ பெருசாக இருக்குது? 100 கிலோமீட்டர் பெருசாக இருக்குது. 100 கிலோமீட்டர்னு யோசிச்சு பார்த்துக்க எவ்வளோ தூரம்ட்டு. உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, நீ இப்படி ஒரு கை சுற்று. சரியா? இப்படி ஒரு கை சுற்றுறேன்னா இதான் சார் என் நியூக்ளியஸ். சரியா? ஆனால் இதோட ஆட்டம் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டிலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி தான் அதோட ஆட்டம், அதோட எலக்ட்ரான்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோ, இந்த நியூக்ளியஸை கம்பேர் பண்ணுறப்ப ஆட்டம் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது சார் அவங்களுக்கு நடுவில்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எவ்வளோ இருக்குன்னா நல்லா பாரு. கோல்டு, இதுதான் சார் கோல்டு. சரியா? இது ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இங்கே போகுது. ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, கோல்டில் நியூக்ளியஸில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ இவங்களுக்கு நல்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் எவ்வளோ இருக்கும்? ஃபோர்ஸோட ஃபார்முலா கே. ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட சார்ஜ் என்ன சார்? 2E. கோல்டோட சார்ஜ் என்ன? கோல்டுக்கு வந்து நான் வேறு மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னா அதில் Z நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னா சார்ஜ் இவ்வளோ இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்குறோமோ அது. ஸோ இதான் என்னது சார்? ஃபோர்ஸோட ஃபார்முலா. சரிங்களா? இதோட பேர் இம்பேக்ட் பேராமீட்டர். சரிங்களா? என்னது? இம்பேக்ட் பேராமீட்டர். இம்பேக்ட் பேராமீட்டர்னா ஒன்றில் ஒரே ஒரு டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இம்பேக்ட் பேராமீட்டர்னா ஒரு பார்ட்டிக்கல் வருது, அந்த இனிஷியல் வெலாசிட்டிக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் இம்பேக்ட் பேராமீட்டர். இந்த இம்பேக்ட் பேராமீட்டர் நம்ம பின்னு சொல்லி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இம்பேக்ட் பேராமீட்டர் எவ்வளோ கம்மியாக இருக்கோ டிஃப்ளெக்ஷன் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாரு, எலக்ட்ரான் இப்படி போகுது, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இப்படி போகுது, இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் டீவியேஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்? ஏன்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கும் இந்த டார்கெட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகம், இம்பேக்ட் பேராமீட்டர் அதிகம், அப்போ டீவியேஷனே இருக்காது. வேற நீங்கள் பக்கத்தில் வரப்போ பாரு, இங்கே பாரு, இந்த இடத்துல ஆங்கிள் பாரு, ஒரு குட்டியோட ஆங்கிள் இருக்கா இல்லையா? இதேனா இன்னும் பக்கத்தில் வர வர இந்த ஆங்கிள் என்ன சார் ஆகுது? இன்னும் பக்கத்தில் வர வர இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இம்பேக்ட் பேராமீட்டர் குறைஞ்சினா இந்த டீவியேட் ஆகிற ஆங்கிள் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு தீட்டா 180 டிகிரினா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்த பாதையிலே திரும்பி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பேக்ட் பேராமீட்டர் இல்லை. டீவியேஷன் 0 டிகிரினா என்ன அர்த்தம்? நீங்கள் அன்டிவியேட்டடாக போகிறீங்க அப்படின்னா இம்பேக்ட் பேராமீட்டர் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டும். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், வேறு ஒன்றுமே அந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எலக்ட்ரான் ஆர்பிட் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இந்த எலக்ட்ரான் ஆர்பிட்டில் என்னென்ன இருக்குது பார்த்துக்கிறேன். ஏன்னா பொதுவாக நான் டிரைவ் பண்ணுறப்ப நான் வெலாசிட்டி, ரேடியஸ், அப்புறம் எனர்ஜி டிரைவ் பண்ணுவேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை ஒரு செகண்ட் பார்த்துட்டா ஓகே. ஸோ ஒன்றுமே இல்லை, ரேடியஸ் டிரைவ் பண்ணியிருக்கான், வெலாசிட்டி டிரைவ் பண்ணல, கைனெட்டிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜிக்கு போயிட்டான். ஓகே சார், நம்மளும் அதே பண்ணிடுவோம், ஒன்றும் கஷ்டமே இல்லை. சொல்கிறத ஃபாலோ பண்ணால் போதும். வெயிட் பண்ணு, ரேடியஸ் மட்டும் டிரைவ் பண்ணியிருக்கான், அடுத்து கைனெட்டிக் எனர்ஜி போயிட்டான். போர் மாடலில் இதுவே யூஸ் பண்ணல. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா இன்னும் போர் மாடலே வரலையோ, இனிமேல் தான் போர் மாடலே வருது. ஓகே, போர் மாடல் இங்கினுக்குள்ளே இருக்குது.
ரொம்ப சின்ன சின்ன லெசன் தான் ஏன் சரிங்களா. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படுறது நிப்பாட்டினாலே போதும். நான் உனக்கு போர் மாடல்லேருந்து ஒரு பாஸ்டுலேட்டும் சேர்த்து கொடுத்துட்றேன். நீங்கள் பயப்படாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம். இந்த ஆட்டம்க்கு சென்டரில் என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும். ஆட்டம்க்கு சென்டரில் என்ன இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் சார் புரோட்டான் இருக்குது? நியூக்ளியஸ்னால் நியூட்ரானும் தானே இருக்கும். இவங்க இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1911. எப்போ பண்ணுறாங்க? 1911. புரோட்டான் 1930, நியூட்ரான் 1932க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இவங்க பண்ணுறப்ப நியூட்ரான் ஒரு விஷயம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போதைக்கு நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது? புரோட்டான் மட்டும்தான் இருக்குது. இதை சுற்றி என்ன இருக்குது சார்? எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரான் இவனை சுற்றி சுற்றி வரான்னு சொன்னால் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும், கரெக்டாக இல்லையா? என்ன ரீசன்னால சார் சுற்றி வரான்? இந்த புரோட்டான் அந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறான். எவ்வளோ ஃபோர்ஸில்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கே, இதோட சார்ஜ் சரிங்களா, இதோட சார்ஜ் இ, இதோட சார்ஜ் இ, டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர். இவங்க சுற்றி வராங்க, நாங்கள் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது, அப்போ mv²/rன்னு போடலாமா? இப்போ இதில் நீ இதை சிம்பிளிஃபை பண்ணனா நீ mv²க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ke²/r. யாராச்சும் வந்துட்டு ரேடியஸ் கேட்டா நீ என்ன பண்ணு? இதுலேருந்து யாராச்சும் வந்துட்டு ரேடியஸ் கேட்குறாங்கன்னா நீ ஒன்றுமே பண்ண வேணா, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ke²/mv². அப்போ இது நான் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ரேடியஸோட வேல்யூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வெலாசிட்டி எப்படி கிடைக்கும்? வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து போரோட பாஸ்டுலேட் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு உங்கள் புக்கில் கொடுக்கல, அதனால் நான் கொடுக்கல. கீழே கொடுக்குறப்ப நானும் உனக்கு சொல்லி தந்துடுறேன். நான் டீச் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னா இந்த டாப்பிக்கை இங்கே டீச் பண்ணாமல் போர் மாடலில் கொண்டு போய் டீச் பண்ணிடுவேன் சரிங்களா. ஸோ நல்லா பாரு, ரேடியஸோட வேல்யூ என்ன? ke²/mv². கேக்கு பதிலாக 1/4πε0 போட்டேன்னா ரேடியஸோட வேல்யூ வந்துருச்சு. என்கிட்ட யாராச்சும் கைனெட்டிக் எனர்ஜி கேட்டாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12mv². நான் mv²க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ke²/r. 12 ke²/r. கேயோட வேல்யூ 1/4πε0 போட்டால் 1/8πε0 e²/r. புரியுதா? ஓகே, இதான் கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன சார்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? u இஸ் ஈக்குவல் டு கே, மொதல் சார்ஜ் வந்து இ, ரெண்டாவது சார்ஜ் வந்து மைனஸ் இ. ஸோ மைனஸ், அதனால் நான் வெளியே போட்டேன் ke²/r. இப்போ நல்லா பாரு, என்கிட்ட டோட்டல் எனர்ஜி அரிசி கேட்குறாங்க. டோட்டல் எனர்ஜின்னு ஒன்றுமே இல்லை, கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நல்லா பாரு, இதுவும் பாரு. அவங்கள மாதிரி நீ 1/8π4π போட வேணாம், நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோ. கைனெட்டிக் எனர்ஜி இது, பொட்டென்ஷியல் எனர்ஜி இது. இது ரெண்டுத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதோட வேல்யூ ke²/r, இது 12 ke²/r. சப்ராக்ட் பண்ண எனக்கு -12 ke²/r கிடைக்குது. இல்லை அப்படின்னா சிம்பிள் வேர்ட்ஸில் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, எல்லா ரிலேஷன்ஷிப்புமே சொல்கிறேன். என் டோட்டல் எனர்ஜினா -12 ke²/r வந்து கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? ஸோ டோட்டல் எனர்ஜி பார்த்தனா இப்படி எழுதலாம். உன்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்தனா -2 டைம்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி பார்த்தனா பொட்டென்ஷியல் எனர்ஜியை 2ஆல் டிவைட் பண்ணால் டோட்டல் எனர்ஜி கிடச்சிரும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அதில் மைனஸ் போட்டிங்கன்னா டோட்டல் எனர்ஜி கிடச்சிரும். இல்லை நெகட்டிவ் வருது அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் என்ன இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னா எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் டு த நியூக்ளியஸ், எலக்ட்ரான் இஸ் நாட் ஃப்ரீ டு மூவ். இதுதான் இதோட மீனிங். ஓகே, இஃப் ஈ வேர் பாசிட்டிவ், எலக்ட்ரான் வந்து சப்போஸ் டோட்டல் எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரான் வந்து பவுண்ட் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானால் ஈஸியாக பறந்து வெளியே போயிட முடியும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, it is experimentally found that எனர்ஜி வந்து 13.6 இருந்தால் அந்த ஆட்டம்லேருந்து புரோட்டான் எலக்ட்ரான் பிரிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ரேடியஸ் எவ்வளோ, வெலாசிட்டி எவ்வளோ. நல்லா பாரு, நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணி இங்கே போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நீ இந்த ரேடியஸில் இந்த எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ரேடியஸ்க்கு வேல்யூ கிடச்சிரும். நான் அந்த டெரிவேஷன் கொடுக்குறேன் உனக்கு. போர் பாஸ்டுலேட் நடத்தணும்னா உனக்கு அந்த டெரிவேஷன் கொடுத்துட்றேன். உனக்கு இது எல்லாமே அதில் புரியும். இப்போ பார்த்தோன்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அகைன் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் 11th படிச்சிருப்பீங்க. படிக்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய
அட பாவீங்களா, வெயிட் பண்ணு. லைமன் சீரிஸ், பால்மர் சீரிஸ் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு முடிச்சிட்டாங்க. அவனுக்கு சட்டுன்னு முடிச்சு விட்டான். சரி, நானும் முடிச்சு விட்றேன். நல்லா பாரு, ஒரு பார்ட்டிக்கல் லைமன் சீரீஸில் வரணும்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. நிறைய என்ன இருக்குது? எனர்ஜி லெவல் டயக்ராம் வச்சு இருக்கா? இதுதான் சார் எனர்ஜி லெவல் டயக்ராம். இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ரெண்டாவது எனர்ஜிலேருந்து மொதல் எனர்ஜிக்கு வந்தாலும் சரி, இல்லை மூணாவதுலேருந்து ஒன்றுக்கு வந்தாலும் சரி, நாலாவதுலேருந்து ஒன்றுக்கு, அதாவது பார்ட்டிக்கல் எங்கேருந்துனாலும் வரட்டும், ஆனால் ஃபைனலாக எங்கே வரணும்? ஒன்றுக்கு வரணும். இப்படி ஒன்றுக்கு வந்துச்சுன்னா இது வந்து லைமன் சீரீஸ். சப்போஸ் பார்ட்டிக்கல் எங்கேருந்தாச்சு ரெண்டுக்கு வருது, சரியா, எங்கேருந்தாச்சு ரெண்டுக்கு வருது அப்படின்னா இது பேர் பால்மர் சீரீஸ். எங்கேல இருந்தாச்சு மூணுக்கு வருது அது பேர் பாஸ்டன். எங்கேல இருந்தாச்சு நாலுக்கு வருது பிராக்கெட். எங்கேல இருந்தாச்சு அஞ்சுக்கு வருது இது பேர் பி ஃபண்ட். ஓகேவா? ஸோ அதான் பேசிக்கான கான்செப்ட். இது வந்து உங்கள் புக்கில் தெளிவாகவே கொடுக்கல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நல்லா கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து ஒன்றுக்கு வந்துச்சுன்னா லைமன், ரெண்டுக்கு வந்தால் பால்மர், மூணுக்கு வந்தால் பாஸ்டன், நாலுக்கு வந்தால் பிராக்கெட், அஞ்சுக்கு வந்தால் பி ஃபண்ட். ஓகேவா? இதில் லைமன் வந்து யூவி, பால்மர் வந்து விசிபிள். இவங்க மூணு பேருமே ஐஆர் ரேடியேஷனில் இருக்கிற வேவ் லென்த். ஓகே, போர் மாடல் ஆஃப் ஆட்டம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா கொடுத்துருக்கான். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் கொடுக்கலையா? ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடியே போர் மாடல் காண்டானா இந்த இங்கே இருக்குது ஸ்டெபிலிட்டி. ஓகே, என்னத்த புக்கு அங்கே இங்கே போட்டு வச்சுருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ரூதர்ஃபோர்ட் மாடலில் நிறைய விஷயங்கள் கரெக்டாக இருந்தாலும் ரூதர்ஃபோர்ட் மாடல்னால ஏன் இந்த மாதிரி லைன் ஸ்பெக்ட்ரா வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஏன் இந்த மாதிரி லைன் ஸ்பெக்ட்ரா வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நல்லா பாருங்கள், ஒரு ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிறது புரோட்டான் சார். எலக்ட்ரான் இப்படி சுற்றி இருக்கா இல்லையா? இப்படி சுற்றி எலக்ட்ரான் இருக்குது. இப்போ எலக்ட்ரான் அந்த சுற்றுதுன்னா பேசிக்கலி எலக்ட்ரான் என்னது சார்? ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல். கரெக்டாக இல்லையா? ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல். அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் சுற்றி வருதுன்னா பேசிக்கலி அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஏன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் சுற்றுதுன்னா ஆக்சலரேட் ஆகுது. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆக்சலரேட் ஆனால் இங்கே என்ன கிரியேட் ஆகும்? இஎம் வேவ் கிரியேட் ஆகும். சொல்கிறது புரியுது? இல்லை, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆக்சலரேட் ஆச்சுன்னா அங்கே என்ன கிரியேட் ஆகும்? இஎம் வேவ் கிரியேட் ஆகும். அப்போ அங்கே இஎம் வேவ் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னால், அங்கே இஎம் வேவ் கிரியேட் ஆகுதுன்னா இஎம் வேவ் பேசிக்கலி எனர்ஜி. அப்போ எலக்ட்ரான் எனர்ஜியை லூஸ் பண்ணும். எலக்ட்ரான் எனர்ஜியை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா எனர்ஜி குறைய 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 எலக்ட்ரான் வந்து கடைசியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலே போய் புரோட்டான் கூட சேர்ந்துடும். இதனால் என்ன ஆகும்னா ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஆட்டம்க்கு என்ன இருக்காது? ஸ்டெபிலிட்டி இருக்காது. அப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குது சார் ரூதர்ஃபோர்ட் மாடலில். ஒன்று, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் அவங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இன்னொன்று என்னது? லைன் ஸ்பெக்ட்ரா. ஏன் சார் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சீரீஸில் இந்த மாதிரி லைனாக வருது அவுட்புட்? ஏன் லைனாக வருது அப்படிங்கிறது அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் யார் வராருன்னா போர் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வராது. சரிங்களா? போர் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, இப்போ போர் மாடலில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இதுதான் கொடுத்து வச்சுருப்பாங்க. அக்கார்டிங் டு கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, ஆக்சிலேட் சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன பண்ணும் சார்? இஎம் வேவ் கொடுக்கும். அதனால் என்ன ஆகும்? எனர்ஜி வெளியே வரும். எனர்ஜி வெளியே வந்துச்சுன்னா அந்த பார்ட்டிக்கல் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன ஆயிரும்? இப்படியே போயிட்டு நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துடும். அதனால் அந்த ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி தனித்தனியாக இருக்காது. இதுதான் இதோட பிரச்சனை. ஸோ ஆக்சுவலி இது ரூதர்ஃபோர்ட் மாடல் கிடையாது. இது வந்து ட்ராபேக். சரி, ட்ராபேக் ஆஃப் ரூதர்ஃபோர்ட். இங்கே போர் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுக்குறதுல என்ன கொடுத்துருக்கணும்? ட்ராபேக் ஆஃப் ரூதர்ஃபோர்ட். அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் போர் வராரு. ஸோ இங்கே தான் போர் மாடல் ஸ்டார்ட் ஆகுது. போரை பொறுத்தவரை நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு சில பாஸ்டுலேட்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. போர் கொடுத்தது
ஒரு 3 பாஸ்டுலேட்ஸ். இந்த 3 பாஸ்டுலேட்ஸ் படிச்சுக்கிட்டா போதுமானது. போரை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள். இவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாங்க. போர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இது எல்லாமே அந்த ஆட்டம்க்கு வந்து பொறுத்ததாக இருக்கும். சரியா, கரெக்டாக ஃபிட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட ரீசன் கேட்கக்கூடாது. இது எல்லாமே பாஸ்டுலேட்ஸ். ஓகே. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தியரியாக கொடுத்துட்றாரு. இப்போதைக்கு அவர்கிட்ட இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஸோ அவரை கொடுக்குறாரு, அதான் பாஸ்டுலேட். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சார் பிரச்சனை இருந்துச்சு? எலக்ட்ரான் ஸ்டேபிளாக இருக்காது. ஏன் ஸ்டேபிளாக இருக்காது? என் எலக்ட்ரான் வந்து இப்படி சுற்றி சுற்றி வருதுன்னா எலக்ட்ரான் ஆக்சிலேட் ஆகுதுன்னு அர்த்தம், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் ஆக்சிலேட் ஆகுதுன்னு சொன்னால் ஆக்சிலேட்டிங் சார்ஜ் பார்ட்டிகல் EM வேவ் கிரியேட் பண்ணும். அப்போ எனர்ஜி வெளியே போகணும். எனர்ஜி வெளியே போகுதுன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து குறையும். எனர்ஜி குறையுதுன்னா ஆல்டர்னேட்டிவாக அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிரும்? நியூக்ளியஸ்குள்ளே போய் விழுந்துடும். கரெக்டாக இல்லையா? இப்போ இவர் ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்ன சொல்கிறார்? எலக்ட்ரான் இன் an atom can revolve in certain stable orbit. எலக்ட்ரான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேபிள் ஆர்பிட்டில் சுற்றலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேபிள் ஆர்பிட்டில் அவங்க சுற்றுறாங்கன்னு சொன்னால் அவங்க எனர்ஜி லூஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேபிள் ஆர்பிட்டில் சுற்றலாம் வித்தவுட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் அவங்க சுற்றுறாங்கன்னா அவங்க ரேடியேஷனை எமிட் பண்ண தேவை. நீ கேட்கலாம், சரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் சுற்றுறாங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் வந்து சுற்றுதுன்னு சொன்னால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஆக்சிலேட் ஆகணும். ஆக்சிலேட்டிங் சார்ஜ் பார்ட்டிகல் EM வேவ் கிரியேட் பண்ணும். அப்போ கண்டிப்பாக ரேடியேஷன் எமிட் ஆகணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனரி ஸ்டேட்டில் இல்லை ஸ்டேபிள் ஸ்டேட்டில் சுற்றலாம். அந்த ஸ்டேட்டில் சுற்றுறதுக்கு அவங்க எனர்ஜி லூஸ் பண்ண தேவையில்லை. எப்படி நீ அரசி கேட்டாங்கன்னா இது ஒரு பாஸ்டுலேட், இப்படி தான் சார் ஒபே ஆகுது, ஏன்னு என்கிட்ட கேட்காதீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்டை தான் நம்ம ஸ்டேஷ்னரி ஸ்டேட்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாஸ்டுலேட் என்ன? ரெண்டாவது பாஸ்டுலேட் ஒன்றும் இல்லை, ஆங்குலர் மொமெண்டம் இஸ் இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் h/2π. இந்த எலக்ட்ரான் சுற்றி வராங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரேடியஸில் சுற்ற மாட்டாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் ரேடியஸில் மட்டும்தான் சுற்றுவாங்க. அதோட MVR வேல்யூ எப்படி இருக்கும்? MVRோட வேல்யூ இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் h/2π. அதாவது உங்கள் MVR 1 n = 1ன்னு போட்டேன்னா h/2πன்னு வரும். இல்லைனா MVRோட வேல்யூ என்ன வரும்? அடுத்து 2h/2π. இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அதாவது குவான்டைஸ்டாக தான் இருக்கும். இதுதான் அவரோட ரெண்டாவது பாஸ்டுலேட். மூணாவது பாஸ்டுலேட் என்னன்னா, சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் இந்த ஸ்டேட்டில் இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் தான் இந்த எலக்ட்ரான் இருக்கணும். அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு? ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த எலக்ட்ரானுக்கு இதுதான் சார் அவங்களோட ஸ்டேஷ்னரி ஸ்டேட். இதுதான் வீடு மாதிரி. இங்கே அவன் எவ்வளோ சுற்றினாலும் அவன் என்ன பண்ண தேவையில்லை? எனர்ஜி எமிட் பண்ண தேவையில்லை. அதாவது நீங்கள் வீட்டில் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி நீங்கள் அதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. இதே நீங்கள் வெளியே போய் எவ்வளோ சாப்பிட்டாலும் காசு கொடுக்காம வர முடியுமா? கொடுக்காம வர முடியாது. அதே மாதிரி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு எலக்ட்ரானுக்குன்னு ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட் இல்லை ஸ்டேஷ்னரி ஆர்பிட் இருக்கும். அந்த ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் நீங்கள் சுற்றுனீங்கன்னா எனர்ஜி எமிட் பண்ண வேண்டாம். நீங்கள் வேறு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே என்ன ஆகும்? எனர்ஜி வந்து நீங்கள் எமிட் பண்ணி தான் ஆக வேண்டும். அப்போது எவ்வளோ எனர்ஜி சார் எமிட் ஆகும்னா, நீங்கள் யோசிச்சு பாரு, இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு ஒரே எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருந்தால் போதும். நீ ஏதோ ஒரு 5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வாங்கி இங்கே போயிட்ட. இப்போ இங்கே என்ன ஆகும் சார்? எனர்ஜி செலவாகும். அப்போ நீ எனர்ஜி செலவு பண்ணி திரும்பி இங்கே வரியா இல்லையா? ஆமாம் வர. அப்போ எவ்வளோ எனர்ஜி சார் செலவு பண்ணுவேன்? 4 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி செலவு பண்ணிட்டேன். நான் இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடலாம். அப்போ ஒரு இதோட எனர்ஜி, ஒரு ஸ்டேட்டோட எனர்ஜி EIன்னு வச்சுக்கோ, இன்னொன்றுக்கு EFன்னு வச்சுக்கோ. சரிங்களா? இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டோட எனர்ஜி. அப்போ நீ எவ்வளோ எனர்ஜி லூஸ் பண்ணுவேன்? இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அவ்வளோ எனர்ஜியை நீங்கள் லூஸ் பண்ணி தான் கீழே வருவீங்க. ஓகேவா? இங்கே ரேடியஸ்க்கு ஏதோ ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஃபார்முலா எனக்கு என்னன்னே பார்த்தா புரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலா மாதிரி தான் எழுதி வச்சுருக்காங்க. புது புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் கொண்டு எடுத்து வச்சுட்டாங்க. நான் சொல்கிற டெரிவேஷனை ஃபாலோ பண்ணேன். நம்ம mv² ஆரோட வேல்யூ ke² பார்த்தோமா? இப்படி வரும். mv²/r = k z போட்டுருவோமா? z இங்கே கொடுக்கவே இல்லையா? சரி. ஸோ kZe²r². இதையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா இப்படி கிடைக்குமா? mv² = ke². z பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, என்ன ஆட்டம் அதை பொறுத்து. சரிங்களா? ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் 1, 2, 3 அதுக்காக z போட்டிருக்கோம்.
இப்போ நல்லா பாரு, இது புரிஞ்சா? இப்போ நான் ஆரை இங்கே கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? mv ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு kze ஸ்கொயர். இதே மாதிரி நம்ம பாஸ்டுலேட் என்ன சொல்லுது? mvr இஸ் ஈக்குவல் டு nh. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன்? டிவைட் பண்ணுறேன். அவங்களுக்கு ரேடியஸ் வேணும், சரியா? நீ இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ரேடியஸ் வேணும்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கீழே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணியிருக்கான், மேலே கீழே இந்த ஈக்குவேஷன் மொத்தமாக ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. நீ அதை பண்ணாது. ஆக்சுவலி nh/2π. ஸோ 2π வேறு மேலே வரும். நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா டிவைட் பண்ணல வெலாசிட்டியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? 2π kze ஸ்கொயர் பை nh. இல்லை நல்லா பார்த்தேன்னா 2π ke²h எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ இது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ண வெலாசிட்டியோட வேல்யூ 2.18 × 10⁶ z/n m/s. இதுதான் உங்கள் வெலாசிட்டி. புரியுதா? இதுதான் வெலாசிட்டியோட ஃபார்முலா. இப்போ எனக்கு வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு. நான் வெலாசிட்டியை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா நல்லா பாரு, ஈவன் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் வச்சுக்கோ. mv ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு kze ஸ்கொயரா. இப்போ என்னோட ஆர் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? kze ஸ்கொயர் பை mv ஸ்கொயர். இப்போ பாரு, கே கான்ஸ்டன்ட், ஜெட்டோட வேல்யூ வந்து ஆட்டம் பொறுத்து மாறும். ஸோ ஜெட்டை வேல்யூ எடுத்துக்கலாம். இ வந்து கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டியோட வேல்யூ தெரியும். அப்போ என் ரேடியஸில் நான் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு வேல்யூ 0.53 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா n²/zன்னு கிடைக்கும். இந்த இடத்துல என்னோட வேல்யூ ஒன்று, ஜெட்டோட வேல்யூ ஒன்று போட்டேன்னா r இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ r0ன்னு சொல்லிக்கோ, இல்லை a0ன்னு கூட சொல்லிக்குவாங்க நிறைய பேர். a0 0.53 ஆங்ஸ்ட்ராங். இதோட பேர் தான் போர் ரேடியஸ். சரியா? இப்போ எனக்கு ரேடியஸும் தெரிஞ்சிருச்சு, வெலாசிட்டியும் தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? டோட்டல் எனர்ஜி வேணும். டோட்டல் எனர்ஜி எப்படி சார் இருக்கும்? டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12mv². இப்போ உனக்கு மாஸும் தெரியும், வெலாசிட்டியும் தெரியும், எலக்ட்ரானோட மாஸும் தெரியும், வெலாசிட்டியும் தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். டோட்டல் எனர்ஜி -13.6. சரிங்களா? z²/n² எலக்ட்ரான் வோல்ட்டில் வரும். ஓகே, இவங்க பண்ணியிருக்கிறது பூராமே தேவையில்லாத வேலை. நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியாக சால்வ் ஆயிடும். mv²r வந்து kze ஸ்கொயர், mvr வந்து nh/2π. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண வெலாசிட்டி கிடச்சிருச்சு. எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 2.18 × 10⁶ கிடச்சிரும். சரியா? இப்போ வெலாசிட்டியை கொண்டு போயிட்டு நான் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா மாஸ் தெரியும், வெலாசிட்டி தெரியும், ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி உனக்கு வேணால் இதுலேருந்து கூட யூஸ் பண்ணு. mvr இஸ் ஈக்குவல் டு nh/2π. இப்போ நல்லா பாரு, எனக்கு m தெரியும், v தெரியும், n தெரியும், h தெரியும், 2π தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ரேடியஸ் கிடச்சிட போகுது. ரேடியஸோட வேல்யூ என்ன? 0.53 ஆம்ஸ்ட்ராங். இப்போ எனர்ஜி கேட்குறாங்க. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 12mv². mv²க்கு பதிலாக வேணும்னு என்ன பண்ணிக்கோ, mv²க்கு பதிலாக நான் kze²/r போட்டுக்கிறேன். சரியா? அப்போ என் கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12mv². ஸோ 1/8πε0. சரிங்களா? ஏன்னா 4π இருக்கும், இங்கே ஒரு ஹாஃப் இருக்குது. ze²/r. ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும். சரியா? இது ஃபுல்லாக இப்படி சுற்றி வர விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள். ஃபைனலாக நான் சொல்கிறது மட்டும் நீ வச்சுக்கோ. எனர்ஜி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூலில் வேணும்னா 2.18. வெலாசிட்டி என்ன வருது? 2.18 × 10⁶. இங்கே பார்த்தோன்னா 2.18 × 10⁻18 ஜூல். எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்றினா அது -13.6. நான் ஜெட் எல்லாம் வச்சுருக்கேன், இவங்க ஜெட் எல்லாத்தையும் ஒன்று அசியூம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ எனர்ஜி லெவலோட ஃபார்முலா என்ன சார்? -13.6 z²/n². இப்போ நான் ஜெட்டோட வேல்யூ 1 வச்சுக்கிட்டேன்னா -13.6/n². n is equal to 1 போட்டால் உனக்கு -13.6 வரும். n is equal to 2 போட்டேன்னா 2² பண்ணால் 4. ஸோ -13.6 4ல் டிவைட் பண்ணால் 3.40. 3 போட்டால் 9 ஆயிரும். சிம்பிளிஃபை பண்ணால் 4 போட்டால் இந்த வேல்யூ, 5 போட்டேன்னா உனக்கு 0.54 வருமா?
13.6 டிவைட் பை 5 ஸ்கொயர் 25, 0.54 கிடைக்கும். 6 ஸ்கொயர் போட்டேன்னு சொன்னால் உனக்கு வந்து 0.37 கிட்ட கிடைக்கும். 36 0.37 கிட்ட கிடைக்கும். புரியுதா இல்லையா? மற்றபடி ஒன்றும் தேவையில்லை பெருசாக இதில். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்றுமே இல்லையா? புக்கே குப்பையாக இருக்குயா. ஒன்றுமே இல்லை புக்கில். அப்போ லைன் ஸ்பெக்ட்ரம் என்னன்னா, நீங்கள் எந்த எனர்ஜி லெவல்லேருந்து எந்த எனர்ஜி இங்கேருந்து இங்கே வரீங்களா, அப்போ இதோட எனர்ஜிக்கும் இந்த எனர்ஜிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு தான் ஃபோட்டான் பார்ட்டிகளோட எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஹெச் நியூ வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். இனிஷியல் எனர்ஜி இங்கேருந்து இங்கே, ஃபைனல் இங்கே. ஸோ இனிஷியல்லேருந்து ஃபைனல் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு எனர்ஜி வெளியே வந்துடும். அவ்வளோதான். உனக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டாபிக் இன்டெப்த்தாக வேணுனாலும் சொல்லு, நான் உனக்கு டீச் பண்ணுறதுக்கு ரெடி. ஓகே. இப்போ டி ப்ராக்லி வேவ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் போர்ஸ் செகண்ட் பாஸ்டுலேட். டி ப்ராக்லிக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன சார்? ரொம்ப சிம்பிள், ஒன்று பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது, சும்மா உன்னை போட்டு ஏமாத்துறதே ஒரு வேலை. டி ப்ராக்லியோட செகண்ட் பாஸ்டுலேட் என்ன? L is equal to NH/2π. எல்லோட வேல்யூ என்ன? MVR is equal to NH/2π. உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட் இயர் நான் டீச் பண்ண ஒன் ஷாட் வீடியோ கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இதுலேருந்து எனக்கு R is equal to NH/2π M into V. இந்த 2π இங்கே கொண்டு வந்துடும். 2πR is equal to NH/ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிக்கு வந்து நான் பீனு போடலாம் மொமெண்டம். இப்போ H/P என்ன ஆயிடுச்சு சார்? லாம்டா. ஸோ 2πR is equal to N லாம்டா. இதுதான் சார் டி ப்ராக்லி வேவ் லென்த். 2πR is equal to N லாம்டா. இதுதான் டி ப்ராக்லி வேவ் லென்த். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? சப்போஸ் நீங்கள் ஒரு ஆட்டம் எடுக்கிறீங்கனால் உங்களோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும்? N லாம்டா வர மாதிரி, அதாவது NH/2π வர மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன சார்? இந்த 2πR டிஸ்டன்ஸில் இதான 2πR, இதை ரேடியஸ் ஆர்னா இதான் 2πR. இந்த 2πR டிஸ்டன்ஸில் எத்தனை வேவ் லென்த் வரலாம்? N லாம்டா. அதாவது ஒன்று ஒரே ஒரு வேவ் லென்த் வரலாம், இல்லை ரெண்டு வரலாம். இப்போ இந்த கேஸில் பாரு, 1 2 3 4, கரெக்டாக 4 வேவ் லென்த் கம்ப்ளீட் ஆகி வந்திருக்கா? அப்போ ஹோல் நம்பராக தான் வரும். இதுதான் டி ப்ராக்லி வேவ் லென்த்தோட கண்டிஷன். சரியா? வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்னதாக போகிறதுக்கு ரீசன் பார்த்தோன்னா லெசன் அவ்வளோதான். உனக்கு முக்கியமாக தேவை என்ன சார்? நீ முக்கியமாக பார்க்க வேண்டிய டெரிவேஷன் இந்த இதுதான். இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் பற்றிய வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது, இது கண்டுபிடிக்கிறது, அந்த மட்டும் நீ பார்த்து வச்சுக்கோ. வேறு ஒன்று நீ பெருசாக பண்ணவே தேவையில்லை. இந்த லெசன் ரொம்பவே சிம்பிளான ஒரு லெசனு, கஷ்டம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் வேணுனாலும் சொல்லி, நான் இன்டெப்த்தாக வீடியோ கூட எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துட்றேன். இவ்வளோ தான் இந்த லெசன். மற்றபடி இவ்வளோ சின்னது ஒன் ஷாட், இது ஒன் ஷாட்டே கிடையாது. இது என்னையா சும்மா வந்து என்னமோ கதை பேசிட்டு போன மாதிரி இருக்குது. ஏன்னா என் லெக்சர் இப்போ இதோட டியூரேஷன் பார்ப்போமே, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட கூட வரல, இன்னும் 45 மினிட்ஸே வரல. எவ்வளோ வருது? ஒரு 38 மினிட்ஸ் கிட்ட தான் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோ இப்போதைக்கு. 38 மினிட்ஸில் பார்த்தோன்னா எங்கள் லெக்சரில் பார்த்தோன்னா நான் இப்போதைக்கு ஒரு மொதல் டாப்பிக்கை மட்டும்தான் டீச் பண்ணி வச்சுருப்பேன். அவ்வளோ டீச் பண்ணுவேன் நான், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஃபிசிக்ஸ். ஆனால் இங்கே பார்த்தோன்னா புக்கை போர்டை பொறுத்துட்டு இவ்வளோ தான் போதும். இதை வச்சுக்கிட்டு இந்த டெரிவேஷனில் 2-3 தடவை எழுதிப்பாரு. உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைனா நானே இப்போ கொடுத்துட்றேன். எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு? எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடச்சா இங்கே இருக்கு பாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேடியஸை கண்டுபிடிக்கிறாங்க, வெலாசிட்டியை கண்டுபிடிக்கல. mv²r is equal to k e², அவ்வளோதான். இப்போ MVR எப்படி எழுதலாம்? NH/2π. இப்போ எனக்கு வெலாசிட்டி கேன்சல் ஆகணும், அப்போ நான் ஸ்கொயர் பண்ணுறேன். சரியா? நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணால் நல்லா பாரு, எனக்கு 1/mr இருக்குமா? இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இருக்கும். 4π² ke²/n²h². இந்த கேக்கு பதிலாக நான் 4πε0 போட்டேன்னா அந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா e²π². இது பார்த்தேன்னா ஆக்சுவலாக என்ன சார்? 1/mr.
அப்போ எனக்கு வந்து ஆர் வேணும். ஆரை நான் இங்கிட்டு கொண்டு போய் மிச்சம் எல்லா டேர்ம் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் பை எம் இ ஸ்கொயர் பை ஸ்கொயர். இதான் சார் ரேடியஸோட ஃபார்முலா. இதான் புக்கில் கொடுத்து வச்சுருக்கானா. ஈஸியாக முடிக்க வேண்டியது விஷயம். சரியா? இவன் சுற்றி தான் வந்து தொடுவேன்னா சுற்றி வந்து தொடட்டும். ஸோ இது வந்து அவங்க இன்னும் சிம்பிளிஃபையே பண்ணாமல் கொடுத்துட்டான். ஆக்சுவலாக இந்த இடத்துல அங்கங்கே ஸ்கொயர்லாம் வரணும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணால் நான் கொடுத்த வேல்யூ உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஹச் ஸ்கொயர் வரணும், என் ஸ்கொயர் வரணும், இங்கே 4ம் கீழேயும் ஸ்கொயர் வரும். இந்த இடத்துல ஸ்கொயர் வரும். இது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் புக்கில் பிரிண்டிங் அப்படி இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ ஒன்ஸ் நம்ம ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எனர்ஜி வேணும். ½ mv² போடு. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ½ mv². இந்த mv²க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ke². கரெக்டாக இல்லையா? டிவைடட் பை mv²க்கு பதிலாக ke² பை ஆர் போடலாம். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 8 பை எப்சிலன் நாட் e² பை ஆர். இப்போ ஆருக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்கள் எழுதி வச்சா போதும். அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன பண்ணிடு, எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ 13.6 பை n². டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ -13.6 பை n². ஓகேவா? டவுட் ஏதாச்சும் இருந்தால் தாராளமாக கேள்வி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ.